ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்று மோட்டிவேப்ஸ் தமிழ் சேனலில் ஊடாக ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களின் விடாமுயற்சியை பார்ப்போம். வாங்க கதையினுள் நுழைவோம். ஆப்ரஹாம் லிங்கனோட கதை விடாமுயற்சிக்கு ஒரு சரியான உதாரணம். வாங்க அவரோட பயணத்தை பத்தி பார்க்கலாம். வெற்றினா என்ன? ஒருவேளை அது பல தோல்விகளுக்கு அப்புறம் வர்ற ஒரு விஷயமா? நமக்கு லிங்கன் ஒரு ஜனாதிபதியா தான் தெரியும். ஆனா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவரோட ஆரம்ப கால வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமானது. வறுமை, படிப்பின்மைன்னு பல சவால்கள். அவரோட தொழில் வாழ்க்கையில தோல்வி மேல தோல்வி. பாருங்க, வேலை இழந்தாரு, தேர்தல்ல தோத்தாரு. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு பிசினஸ் தோல்வியோட கடன் அடைக்க அவருக்கு 17 வருஷம் ஆச்சு. வேலையில மட்டும் இல்ல, சொந்த வாழ்க்கையிலயும் அவருக்கு பெரிய சோதனைகள். ரொம்பவே கஷ்டமான காலகட்டம். ஆனா இத்தனை தோல்விகளுக்கு பிறகும் அவர் எப்படி ஜெயிச்சாரு? அதுக்கு காரணம் தோல்விய அவர் பார்த்த விதம்தான். அவர் தோல்விகளை ஒரு முட்டுக்கட்டையா பார்க்கல, அதிலிருந்து கத்துக்கிட்டு இன்னும் வலிமையா மாற ஒரு வாய்ப்பா பார்த்தார். சரி, தோல்வியை ஜெயிக்க லிங்கன் என்ன செஞ்சாரு? அவரோட வழி ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அவரு தொடர்ந்து கத்துக்கிட்டே இருந்தாரு. அடிமைத்தனத்துக்கு எதிரா போராடுறதுல உறுதியா இருந்தாரு. இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் 1860ல லிங்கன் அமெரிக்காவோட 16வது ஜனாதிபதி ஆனாரு. ஜனாதிபதியா அவர் நாட்டையே உள்நாட்டு போர்லிருந்து வழிநடத்தி ஒன்னு சேர்த்தாரு. அவரோட வாழ்க்கை நமக்கு சொல்ற ஒரு விஷயம் இதுதான்: தோல்வி நிரந்தரம் இல்ல, விடாமுயற்சி இருந்தா வெற்றி நிச்சயம். லிங்கனோட கதை நமக்கு ஒரு பாடம். நம்ம சவால்களை எப்படி வெற்றிக்கான வழியா மாத்துறதுன்னு கத்துக் கொடுக்குது. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில வர்ற சவால்களை நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்க? இது போன்ற உங்களை ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.